நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 66வது அதிகாரம் வசனம் 1. ஐசாயா சாப்டர் 66 verse 1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. இந்த வசனத்துல கர்த்தர் தாமே தன்னுடைய சர்வ வல்லமையும் தான் சர்வத்திலே நிறைந்திருக்கிறத பத்தி சொல்றாரு. அப்படி வானம் அவருக்கு சிங்காசனமாகவும் பூமி அவருக்கு பாதப்படியா இருக்கும் போது அவருக்கு கட்டப்படுகிற ஆலயம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்வி எழுப்புறாரு. அவருக்கு கட்டப்படும் ஆலயம் எப்படிப்பட்டது, அவர் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. முதலாம் தேவாலயம் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. பூமியில அப்படிப்பட்ட ஆலயத்தை யாருமே கட்டுவிக்கல. அப்படி இருந்தும் சாலமோன் ராஜா என்ன சொன்னாரு, 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார். அந்தப்படி வானமும் வானாதி வானமுமே தேவனுக்கு போதாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினாலும் அது அவருக்கு போதுமா? அப்படியான வல்லமையுள்ள தேவனுக்கு அந்த பிரம்மாண்டமான ஆலயமே ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அப்போ அவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, நாம எப்படி இருப்போம்? இந்த பூமியின் கடையாந்தத்தில் இருக்கிற ஒரு சின்ன புள்ளின்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு சிறியவர்களாக நாம் இருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஆலயமே ஒன்றும் இல்லைன்னா நாம் எல்லாம் ஏமாத்துறோம். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை தமது வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவருடைய ஆவிய நமக்குள்ளார கட்டளையிட்டு நம்மை எழுப்புதடைய செய்தது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நாம உணர்கிறோமா? அப்படி மிகவும் சிறியவர்களாக இருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுலடியார் சொல்றாரு இல்லையா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அப்படி நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். வானமும் வானாதி வானமும் கொல்லக்கூடாத தேவனை நமக்குள்ளார பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளார தங்கியிருப்பதனால நாம உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்புதல் அடைந்திருக்கிறோம். நாம இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்திருக்கிறோம்? இதை நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை ஸ்தேவானும் யூதர்களை நோக்கி சொல்றாரு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 49வது வசனத்துல, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இந்த வார்த்தைகள் தேவனை அறிந்த அவருடைய வேதத்தை பெற்றுக்கொண்ட யூதர்களிடத்துல சொல்லப்படுது. எதற்காக? இது மற்ற ஜனங்களை காட்டிலும் யூதர்களுக்கு தெளிவா புரியும். அப்ப அவங்க பெற்றுக்கொண்ட எழுப்புதலை அவங்க எவ்வளவு உணர்வுள்ள இதயத்தோடு பார்க்கணும். அந்தபடியாகவே இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுது. நம்முடைய கைகளிலும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் தேவன் எவ்வளவு பெரியவங்கிறத அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை வாசஸ்தலமாக தெரிந்து கொள்ளும்படியா அவருடைய ஆவிய நமக்குள்ளார வச்சிருக்கிறாரு. நம்மை உயிரடைய பண்ணிருக்கிறாரு. பாவத்துல மரித்தவர்களாக காணப்பட்டு ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்ட நம்மை தன்னுடைய மிகுந்த இரக்கத்தினால ரட்சித்திருக்கிறாரு. இதை நாம உணர்வுள்ள இதயத்தோடு பார்க்கிறோமா? ஆண்டவர் எழுப்புதலை குறித்து நமக்கு அனுப்புகிற வார்த்தைகள் முக்கியமா தனி மனிதனையே சார்ந்ததாக இருக்கு. ஏன்னா நாம ஒவ்வொருவருமே நமக்குள்ளார ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நாம உயிரடைந்திருக்கிறோம், நாம எழுப்பப்பட்டிருக்கோங்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளுமே வந்தாதான் இந்த எழுப்புதலுடைய முக்கியத்துவத்தை நாம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். அந்தபடியாக தேவன் தங்கும் வாசஸ்தலமாக நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நாம ஒவ்வொருவரும் இந்த உணர்விலிருந்து விலகக்கூடாது. இந்தபடியான எழுப்புதலை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு யாருக்குள்ள வரும்? நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்ட 2வது வசனத்துல, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு. அந்தபடியாக தேவனுடைய வசனத்தை நோக்கி பார்ப்பவர்களே எழுப்புதலின் வல்லமையை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவருடைய வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய சிந்தையை உடையவர்களாக இருப்பவர்களே எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவருமே இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய வாசஸ்தலமாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம எழுப்புதலின் வல்லமை அறிந்து செயல்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. அந்தப்படி வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாது இருக்கிற தேவனா இருக்கிற நீங்க எங்களை உம்முடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்ட தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ஆவியை அனுப்பி எங்களை உயிரடைய பண்ணிருக்கீங்க தகப்பனே. எழுப்புதலின் வல்லமைய உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்புறீங்க தகப்பனே. ஒவ்வொரு தனி மனிதனுடைய எழுப்புதலும் அவசியம் என்பதை காண்பிக்கிறீங்க. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து எங்களுக்குள்ளார பெற்றுக்கொண்ட எழுப்புதலின் அக்கினிய ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு வருவதற்கு தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அப்படியாய் நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.